இட்ஸ் மண்டே மார்னிங். இந்த மண்டே எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிரிஸ்கா ஏர்லியராவே விடிஞ்சிருச்சு. தம்பிக்குட்டி 5 மணிக்கு எந்திரிச்சதையுமே எங்க எல்லாரையுமே எழுப்பி விட்டுட்டாரு. அவர் எழுப்பி விட்டனால நெறைய வேலைங்கள காலையிலேயே சீக்கிரமாவே முடிச்சுட்டோம். அத்தை காலையிலேயே செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு, வீட்லயே சின்னதா ஒரு காய்கறி தோட்டம் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல. அதுக்கு கொஞ்சம் சீடெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுல செடி மாதி வரதெல்லாம் டைரக்ட்டா மண்ணுலயே அத்தை நட்டு வச்சுட்டாங்க. கொடி மாதி போற புடலங்கா, பாவக்கா அதெல்லாம் தொட்டியில வச்சுட்டு கொடிய மாடியில ஏத்தி விடலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. அத்தை இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்குள்ளயே நம்ம பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தயிர் சாதமும், தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமா ரன்னர் பீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் பொரியல் பண்ணிட்டு, ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு, அவங்க லஞ்ச பேக் பண்ணிட்டு, அவங்கள குளிப்பாட்டி அவங்கள ரெடி பண்ணியாச்சுங்க ஸ்கூலுக்கு. அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதும், நான் லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் கையோட பண்ணிட்டேனுங்க. நேத்து சாலையிலேருந்து வரும்போதே கொஞ்சம் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்திருந்தோம். அவரைக்காய் இருந்துச்சு. ஸோ அது போட்டு சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, தட்டங்காய்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து நம்ம லாங் பீன்ஸ், ரன்னர் பீன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதையும் பொரியல் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசையும், கருப்பு உளுந்து சட்னியும் அரைச்சுட்டு, எனக்கும் அத்தைக்கு மட்டும் ராகி கூழ் கிண்டியாச்சுங்க.